அறுசுவை ஏன் அவசியம்? இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு இந்த 6 சுவைகளும் உணவு உடலின் அனைத்து உறுப்புகளும் சரியாக செயல்பட உதவி செய்து ஜீரணம், ஆற்றல் மற்றும் சமநிலையை பாதுகாக்கிறது. இனிப்பு முதல் துவர்ப்பு வரை உடல் பேசும் உணவு மொழி. இனிப்பு கார்போஹைட்ரேட் இருக்கும் அரிசி, கோதுமை, வாழைப்பழம் போன்ற இனிப்பு சுவையுள்ள உணவுகள் உடலுக்கு முதன்மையான ஆற்றலை வழங்கி மூளை செயல்பாடு மற்றும் தசை சக்தியை மேம்படுத்துகின்றன. ஆனால் அளவுக்கு மீறினால் இரத்த சர்க்கரை உயர்வும் கொழுப்பு சேமிப்பும் ஏற்படலாம். கசப்பு பாகற்காய், வேப்பிலை, வெந்தயம், அகத்திக்கீரை, சிறுகீரை போன்ற கசப்பு சுவை காய்கறிகள் கல்லீரல் செயல்பாட்டை ஊக்குவித்து உடலில் தேங்கிய நச்சுகளை வெளியேற்ற உதவுவதுடன் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டையும் மேம்படுத்துகின்றன. கார்ப்பு மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் போன்ற கார்ப்பு சுவை உணவுகள் ஜீரண சக்தியை தூண்டி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சளி மற்றும் குளிர் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க உதவுகின்றன. புளிப்பு எலுமிச்சை, புளி, தயிர், மோர், நெல்லிக்காய் போன்ற புளிப்பு சுவை உணவுகள் பசியை தூண்டி ஜீரண என்சைம்கள் சுரக்க உதவுவதன் மூலம் செரிமானத்தை எளிதாக்குகின்றன. ஆனால் அதிகமாக எடுத்தால் அமிலத்தன்மை அதிகரிக்கலாம். உவர்ப்பு கல் உப்பு, கடல் உப்பு போன்ற உவர்ப்பு சுவை உணவுகள் உமிழ்நீர் சுரப்பையும் உடல் திரவ சமநிலையையும் பராமரிக்க உதவுகின்றன. ஆனால் அதிக உப்பு பிபி மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை உருவாக்கலாம். துவர்ப்பு நெல்லிக்காய், மாதுளை, வாழைக்காய், வெள்ளரிக்காய், பீன்ஸ் போன்ற துவர்ப்பு சுவை காய்கறிகள் குடல் இயக்கத்தை சீராக்கி திசுக்களை வலுப்படுத்தி வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த உதவுகின்றன. அரிசி முதல் காய்கறி வரை 6 சுவைகளும் அளவோடு தினசரி உணவில் சேர்ந்தால் உடல் நலம், ஜீரணம், ஹார்மோன் சமநிலை அனைத்தும் பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு சுவையும் ஒரு உறுப்பின் குரல்.